எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நீங்க சொல்றது ஓகே தான் சார். இன்னொரு டைம் என்னன்னு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஏன்னா எனக்கு இது ஒத்துக்கிற தாட்டே இல்லையா, அதனால அதை பத்தி நான் பெருசா யோசிக்கல. இன்னொரு டைம் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன இவ ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டாளே. எதுவா இருந்தாலும் நேர்ல தான் வந்து பேசுவா. என்னாச்சு? நான் ஒரு டைம் அட்டென்ட் பண்ணலனாலும் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கா. ம் சரி, என்னன்னு கேட்கலாம். ஒருவேளை கேன்டீன்ல எது இருக்காளோ? ஹலோ அனிதா. என்ன சார், நான் பாட்டுக்கு என்ன பிளான்னு கேட்டுட்டே இருக்கேன். நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருந்தா எப்படி சார்? எனக்கு கொஞ்சம் கிளியரா புரியுற மாதிரி சொல்லுங்க சார். அப்பதானே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? என்ன பிளானு? ஒன்றும் புரியலையே. ஆனா நமக்கு எதுக்கு ஃபோன் பண்றா? ம் மேடம், ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னதுதான். எங்களுக்கு உங்க மூலமா ஒரு ப்ராஜெக்ட் நடக்கணும். பட் இது அஃபிஷியலா நடக்கக்கூடாது மேடம். கண்டிப்பா அன்அஃபிஷியலா தான் நடக்கணும். அது மூலமா நிறைய ப்ராஃபிட் வரும் மேம். இது அஃபிஷியலா போனோம்னு வைங்களேன், அந்த ப்ராஃபிட் கண்டிப்பா டிவைட் ஆகும். ஸோ நம்ம நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குல்ல மேம், அதெல்லாம் வேண்டாம். அதே நம்ம அன்அஃபிஷியலா பண்ணோம்னா நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் மேம். அந்த ப்ராஃபிட்ல உங்களுக்கு நான் ஈக்குவல் ஷேர் கொடுக்குறேன். எனக்கு நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி தான் மேம் ஆகணும். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஓ, அப்போ எனக்கு ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு சொல்றீங்க. எஸ் மேம், அஃப்கோர்ஸ். கண்டிப்பா வர லாபத்துல உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் கண்டிப்பா கொடுத்துருவோம். நீங்க சொல்ற டீல் ஓகே தான் சார். ஆனாலும் இந்த கம்பெனியோட எம்டிஸை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவங்கெல்லாம் செம்ம ஸ்ட்ரிக்ட் சார். அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எதையுமே அஃபிஷியலா தான் மூவ் பண்ணுவாங்க. அன்அஃபிஷியலா இதுவரையும் எதுவுமே மூவ் பண்ணதில்லை சார். அப்படி இருக்கவங்க கிட்ட எப்படி சார் இதெல்லாம் நான் அவங்களுக்கு தெரியாம எப்படி சார் பண்ண முடியும்? அதுவும் ஒரு டீமை கோஆர்டினேட் பண்ணி பண்றதெல்லாம் கண்டிப்பா சாத்தியமே இல்லை சார். அதுவும் அன்அஃபிஷியலாக பண்ணுறனால ப்ராஜெக்ட் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு செம்ம லாஸ் வரும் சார். அது இவங்களால கண்டிப்பாக ஈடுபடுத்தவே முடியாது. அப்புறம் விஷயம் தெரிஞ்சா என் வேலையே போயிடும் சார். அட என்ன மேடம் நீங்க இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு? இந்த டீலுக்கு மட்டும் ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம கோடிக்கணக்கா காசு பார்க்கலாம் மேடம். மேடம், இது அஃபிஷியலா மூவ் பண்ணா 2 crores தான். பட் அன்அஃபிஷியலா மூவ் பண்ணா 10 crores மேடம். அதுதானே நமக்கு முக்கியம். வேலை போனா போதும் மேடம். இந்த வேலையை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அந்த காசை வச்சுட்டு ஜாலியா நீங்களே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். அதுதானே முக்கியம். இங்க மாசம் என்ன மேடம் உங்களுக்கு 50,000 தருவாங்களா? அங்க போனீங்கன்னா உங்க ஓன் கம்பெனி மேடம். அதனால அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நாம பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல மேடம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட சக்சஸா தான் முடிச்சு கொடுப்பீங்க. நீங்க சொல்றது கூட ஓகேவா தான் சார் இருக்கு. மேடம், அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு பொண்ணு மேடம். அந்த சத்யா சார் இருக்காரே, அவர்கிட்ட நான் போய் கேட்டா ஏதோ நீதி நேர்மைன்னு பேசிட்டு இருக்காரு. அவரெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு மேடம். ஆனா நீங்க ஒரு பொண்ணு மேடம். நீங்க நினைச்சா ஈஸியா எம்டிஸ கவுத்தரலாம் மேடம். நீங்க ஏன் மேடம் ஃபீல் பண்றீங்க? நீங்க மட்டும் ஒத்துக்கோங்க மேடம். அதுக்கப்புறம் நம்ம காட்டுல மாலை தான். ஒடேய், உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அவளை பார்த்தா எப்படிடா தெரியுது உனக்கு? தோ நீ செத்தடா, வரேன் இரு. சார், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்னாச்சு மேடம்? சாரி மேடம். அது நீங்க ஒரு பொண்ணு இல்ல மேடம். நீங்க நினைச்சா ஈஸியா இதை சால்வ் பண்ண முடியும். அதனால தான் மேடம் சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன மேடம், ஓகேவா மேடம்? ஈஸியா நாம 2 பேரும் சேர்ந்து பண்ணோம்னா நம்ம நினைச்ச அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும் மேடம். இன்னுமே நீங்க ஒத்துக்காம இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மேடம். கண்டிப்பா நீங்க இவ்ளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒத்துப்பீங்க. அப்படிதானே மேடம்? ஆமா சார். அது உங்க பின்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு. அவரு ஓகே சொன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் அவர்கிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்களா? யாரு மேடம்? அந்த சத்யா சாரா? அவரெல்லாம் இது சரிப்பட்டு வரமாட்டாரு. இருந்தாலும் நீங்க கேக்குறீங்களேன்னு அவர்கிட்டயே கேக்குறேன்.
என்ன சார்? சார், கார்த்திக் சார், என்ன மேடம் நீங்க? சார் வந்து நிக்கிறாரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? ஏன் சார் இவ்வளோ நேரம் அவ்வளோ தைரியமா பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, என்ன தப்பான வேலைலாம் செய்ய சொன்னீங்க. இப்போ என்ன சார் அவரை பார்த்த உடனே இவ்வளோ பயந்து போய் நிக்கிறீங்க? அவருக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கா? ஐயோ, இவன் கிட்ட மாட்டினா வச்சு செஞ்சிருவானே. என்ன சார் பதிலே காணோம்? அது எப்படி அனிதா பதில் சொல்லுவான்? அதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டானே. டேய். சார். ஆமா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கம்பெனிக்கே வந்து என்னோட மேனேஜர் கிட்ட பேரம் பேசுவ? அதுவும் அந்த பொண்ணை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது தப்பான வேலை செய்ய சொல்ற நீலாம்? சார் சார் சார், போதும் சார், என்னால அடி தாங்க முடியாது சார். நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் சார் இந்த மாதிரி. அது அதான் நீ பேசுனதுலே தெரிஞ்சதே. யாருடா உன்னை அனுப்புனா? அது அது வந்து சார் யாரும் இல்ல சார், நானா தான். அது இந்த மாதிரி பண்ணா நிறைய காசு சம்பாதிக்கலாம்ல சார், அதான். உனக்கு காசு சம்பாதிக்கணும்னா நாங்க தான் கிடைச்சோமாடா? ஆமா, உன்னை யார் அனுப்புனாங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. எனக்கு தெரியும் உனக்கு அந்த அளவு அறிவும் கிடையாது, நீ அந்த மாதிரி பண்றவனும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். யாரோ சொல்லியிருக்காங்க, யாரோ தூண்டுதல் பேர்ல தானே இங்க வந்திருக்க. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இருடா, இப்ப மட்டும் நீ உண்மைய சொல்லல, போலீஸ கூப்பிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்ப உண்மை தானா வரும்ல. சார், போலீஸ்னு சொல்லி பயப்படுத்தினா நான் பயந்துருவேனா? சார், உங்ககிட்ட நான் இப்படி எல்லாம் பேசினேங்கிறதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு? அதெல்லாம் உங்ககிட்ட ஒன்னும் கிடையாது. அப்புறம் சும்மா போலீஸ்னு சொன்னா நான் பயப்பட மாட்டேன் சார். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஆதாரம் தானே, நான் காட்டட்டுமா? என்ன? சார் இவ்வளோ நேரம் நீங்க ஆஃபீஸ்க்குள்ள வந்ததுல இருந்து நாம ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சதுல இருந்து என்னென்னலாம் பேசுனீங்களோ அது எல்லாமே என்கிட்ட வீடியோ ரெக்கார்டா ரெடியா இருக்கு சார், பாக்குறீங்களா? என்ன ரெக்கார்டா? ஆமா, வீடியோ ரெக்கார்டா ரெடியா இருக்கு. இந்த ஒரு ஆதாரம் போதும் உங்களை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு. ஐயோ, காசுக்கு ஆசைப்பட்டு வந்து இப்படி மாட்டிக்கிட்டமே. இப்ப என்ன பண்றது? அப்பவும் நான் அவர்கிட்ட சொன்னேன் இதெல்லாம் சரியா வராதுன்னு. கேட்டாரா? டேய், இப்ப மட்டும் உன்னை அனுப்புனது யாருன்னு சொல்லல, அடுத்த நிமிஷம் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்ப. பாக்குறியா? உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். சார் சார் சார், வேண்டாம் சார். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது சார். நான் காசுக்கு ஆசைப்பட்டு தான் சார் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணேன். ப்ளீஸ் சார், போலீஸ்லாம் ஃபோன் பண்ணாதீங்க சார். இவ்ளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கணும்? இப்ப கூட ஒன்னும் இல்ல, நீ யார் உன்னை அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டினா நான் உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஒழுங்கா சொல்லிடு, யாரா உன்னை அனுப்புனா? சார், அது வேற யாரும் இல்ல சார், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். என்னது? எனக்கு தெரிஞ்சவரா? யாருடா? சார், இங்க சூர்யா சார் இருக்காருல்ல, அவரோட அப்பா தான் சார். டேய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அங்கிள் மேல பழிய போட்டுட்டு இருப்ப? ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா பொய்யா சொல்லிட்டு இருப்ப? உன்ன இதுக்கப்புறம் சும்மாவே விட மாட்டேன். உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேனா இல்லையான்னு பாரு. சார் சார் சார், இல்ல சார், நான் உண்மைதான் சார் சொல்றேன். நீங்க போலீஸ்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் பொய் சொல்லுவேனா சார்? இல்ல சார், உண்மையாவே அதுதான். அது சூர்யா சார் அவங்க பிசினஸ பாத்துக்காம தனியா கம்பெனி ஆரம்பிச்சு பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்காராம். அதனால அவரை பக்கம் கொண்டு வரதுக்கு தான் சார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். டேய், உன்ன திரும்ப திரும்ப பொய்யா சொல்ற? சார் சார், விட்டுருங்க சார். சார், நான் உண்மைதான் சார் சொல்றேன். டேய், உண்மைதான் சொல்றியா? ஆமா சார், என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன் சார். அவர் தான் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாரு. அது மட்டும் இல்ல சார், இந்த மாதிரி பண்ணி கடைசி நேரத்துல பிசினஸ கேன்சல் பண்ணா உங்க கம்பெனிக்கு பெரிய லாஸ் வரும்ல சார். அதனாலதான் சார் இப்படி ஒரு ஐடியா பண்ணாரு. நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன் சார். இதுதான் சார் உண்மை. ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். டேய், இதுக்கப்புறம் ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி யாரையாச்சும் கெடுக்கணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஓடுறா. சாரி சார், சாரி சார், இனிமே இந்த மாதிரி எப்பயுமே பண்ண மாட்டேன் சார். எப்பா சாமி, ஆளை விடுங்கடா, முடியலடா சாமி. காசு காசுப்பட்டு வந்து எம்மா உயிரே போக இருந்துச்சு. இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுப்பா. உண்மையாவே சூர்யா அண்ணாவோட அப்பாவா? என்ன நடக்குதுங்க? அவர் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு? ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி இவ்வளோ நாள் கூடயே இருந்தவர் இப்படி, ஐயோ நம்பவே முடியலையே. என்ன நடக்குதுங்க?
அவர் எதுக்கு ஆ, ஆனா இவ்ளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவர் மூஞ்சில கொஞ்சம் கூட ஷாக்கே இல்ல. ம், ஐயோ ரூமுக்கு போயிட்டாரா? முதல்ல அவர்கிட்ட போய் பேசணும். என்ன நடக்குது? வைஷு. சொல்லு தீபா. நானும் உன்னை காலையில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன ஏதோ மாதிரி இருக்க? ஆமா, டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். ஆ, இல்ல தீபா, நான் வரல, நீ போ. ஏய், என்னடி சொல்ற? வரலனா? அது ஒன்றும் இல்லை தீபா, நான் கவின் கூட வெளியே போறேன், அதனால நீ கிளம்பு. என்ன? ம் ஆமா தீபா, எனக்கு கவின் கிட்ட பேசணும். அதான் நான் தான் அவர்கிட்ட வெளியே போலான்னு சொல்லியிருக்கேன். அதனால ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு சொன்னாரு. அதனால நான் அவர் கூட தாண்டி வெளியே போறேன். நான் வெளியே போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துக்கிறேன், நீ கிளம்பு. எப்படியோ ஒர்க்கை முடிச்சாச்சு. வைஷு வேற எங்க வெளியே போகணும்னு சொன்னாலே ஒர்க்கை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு எப்படியாச்சும் அவளை வெளியே கூட்டிட்டு போய் ஜாலியா ஒரு ரவுண்ட் போனோம். எவ்வளோ நாளாச்சு அவ கூட வெளியே போய். இப்பெல்லாம் அவகிட்ட சரியா பேச கூட முடியல. எப்போ இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆச்சோ அப்ப இந்த மேடமும் பிஸி ஆயிட்டாங்க. என்னாலையும் பேச முடியல சகஜமா. இன்னைக்காச்சும் உட்காந்து அவகிட்ட நல்லா பேசணும். அவ மூஞ்சி வேற சரியில்லை. ஏதோ ப்ராப்ளம் மாதிரியே தோணிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல, அதுவும் என்னன்னு தெரியணும். வைஷ்குட்டி, இன்னைக்கு மட்டும் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண. ஐயோ, இருக்கிறதுலே செம்ம சர்ப்ரைஸ் அதுதான்டி. கவின். ஏய், ஹாய் சுஜி. கவின், ஒர்க் முடிச்சிட்டியா? முடிச்சாச்சு, சொல்லு. கவின், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்டா. போற வழியில என்ன கொஞ்சம் வீட்ல டிராப் பண்ணிடுறியா? என்ன? சஞ்சய் எங்கடி? சஞ்சய் இருப்பான்ல. கவின், சஞ்சய்க்கு ஆஃப்டர்நூன் வந்து ரொம்ப தலைவலின்னு சொல்லிட்டே இருந்தான்டா. ஃபீவரிஷாக இருக்க மாதிரியே இருக்குன்னு சொன்னான். நான் தான் அவனை கம்பல் பண்ணி வீட்டில் போய் ரெஸ்ட்டுன்னு அனுப்பி விட்டுருக்கேன். இப்போ என்னன்னா ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்கும் போல. ஃபோன் பண்ணால் ஒரு மாதிரி பேசுகிறான். எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குடா. அதான் சொல்கிறேன், என்னை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ட்ராப் பண்ணுறியா? நான் போய் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்க்கிறேன், ப்ளீஸ்டா. ஏய், என்ன சுஜி சொல்லிட்டு இருக்க? அவனுக்கு ஃபீவரா? முன்னாடியே சொல்ல மாட்டியா? கேப் புக் பண்ணிருக்கலாம்ல. இப்பதான்டா அவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு ஃபோன் பண்ணேன். பார்த்தா ஒரு மாதிரி பேசுறான். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கவின். ஒன்னும் இல்லடி, அவனுக்கு நார்மல் ஃபீவரா தான் இருக்கும். ம் சுஜி, அது அது என்னடா, வா கிளம்பலாம். ம் சுஜி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் வைஷ்ணவியும் கூட்டிட்டு போலாமா? என்னடா சொல்ற? வைஷுவா? ம் ஆமா சுஜி, இன்னைக்கு காலையிலே வந்து இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியே போலாமான்னு கேட்டா. அவ கூட போலான்னு தான் கிளம்புனேன். ஆனா சஞ்சய்க்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியலல்ல. அதான் உன்னை வீட்ல ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு போறேன். அதான் அவளையும் கூட்டிட்டு போலாமா? ஏய், என்னடா நீ? இது எனக்கு தெரியாம போச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போயிட்டு வைஷுவை வெளியே கூட்டிட்டு போ. நான் கேப் மட்டும் புக் பண்ணி கொடுக்குறியா? நான் கேப்ல போறேன். ஏன்னா இங்க எனக்கு கரெக்டா எதுவுமே தெரியாதுடா. அதனால தான் சொல்றேன், நீ கேப் மட்டும் புக் பண்ணி கொடு, நான் கேப்ல போய்க்கிறேன். நீ வைஷுவை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வாங்க, சரியா? ஏய், என்னடி உன்னை தனியா கேப்ல அனுப்ப சொல்றியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் வைஷுவே கேப்ல போனா திட்டுவேன். உன்னை எப்படி அனுப்புவேன்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ வா, நாம 3 பேருமே போலாம். உன்னை வீட்ல டிராப் பண்ணிட்டு நான் அப்புறமா அவளை கூட்டிட்டு போறேன். ஏய் கவின், சொன்னா கேளுடா. ஏற்கனவே அவ ஒரு மாதிரி இருக்கா காலையில இருந்து. நானும் அதை நோட் பண்ணேன். என்ன ப்ராப்ளம்னு தெரியல. உன்கிட்ட ஏதாச்சும் பேசணும்னு கூட நினைச்சிருப்பான்ல. அவளும் உன்னை லவ் பண்றான்னு தான் நான் சொன்னேன்ல கவின். இங்க பாரு, பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் மனசுல இருக்கிறது எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்களா தான் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்றேன். அவ எதுவும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. இல்லைன்னா அவ உன்னை வெளியே கூப்பிட்டுருக்க மாட்டா. நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ஏய், நான் தான் சொன்னேன்ல, வைஷு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவகிட்ட நான் பேசிக்கிறேன். உன்னை டிராப் பண்ணிட்டு அப்புறமா போய் பேசுறேன், சரியா? வா, இப்ப கூட பாரு, நான் உன்னையும் அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போனாலும் அவ என்னை எதுவுமே தப்பா நினைக்க மாட்டா. சும்மா நீ தாண்டி கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க. வா போலாம். அங்க வேற சஞ்சய் உடம்பு சரியில்லாம இருக்கான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்ல. ம் சரிடா, வா. டேய், என்னடா வைஷு இருக்கான்னு சொன்ன? அவ ஆளை காணுமே பிளேஸ்ல. எங்க போயிருக்கா? ஃபோன் பண்ணி கேளு. ஈவினிங் வெளியே போலாம் இங்கே இருக்கேன்னு சொன்னா. ஆனா ஆளையே காணுமே. ம் ஒருவேளை கிளம்பிருப்பாளோ? ஏய், இல்லடி, இன்னைக்கு அவளாவே வந்துதான் வெளியே போலான்னு சொன்னா. அது எப்படி கிளம்பிருப்பா? அதெல்லாம் கிளம்பிருக்க மாட்டா. என்னன்னு தெரியலையே. சரி இரு, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். என்னாச்சு? அவளுக்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னே வருதுடி. அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. திரும்பவும் பண்ணி பார்க்கலாம்ல. ஏய், நான் 2-3 முறை பண்ணிட்டேன். ஆனா நாட் ரீச்சபிள்னு தான் வருது. ஒருவேளை வீட்டுக்கு கிளம்பிட்டாளோ? எனக்கும் அப்படிதான் தோணுது. என்னவா இருக்கும்? சரி,
நீ வா நாம கிளம்பலாம். ஏய் கன்ஃபார்ம் தானே? அவ வீட்டுக்கு கிளம்பிருப்பா தானே? நான் தான் ஃபோன் பண்ணி பார்த்தனே, நாட் ரீச்சபிள்னு தான் வருது. சில டைம் சிக்னல் கிடைக்காதுன்னு அவ சொல்லியிருக்கா. ஏன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி சைட்ல போறப்போ சிக்னல் வீக்கா தான் இருக்கும். அதனால கூட இந்த மாதிரி வந்திருக்கலாம். சரி வா பாத்துக்கலாம். சரிடா வா. அங்க வர சஞ்சய் எப்படி இருக்கானோ தெரியல. என் மைண்ட் ஃபுல்லா சஞ்சய் கிட்டே இருக்கு. அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, நார்மல் ஃபீவர் தான். வா. அப்பா புருஷன் மேல என்ன லவ்வுமா? டேய் அவன் ஏன் சஞ்சய்டா? அப்புறம் எப்படி? சரி சரி வா. சரி தீபா நீ கிளம்பு. நான் கவின் கூட தான் வருவேன். அவருக்கு ஒர்க் முடிச்சிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். நான் போய் பார்க்கறேன். ஏய் வைஷு அங்க பாருடி, கவின் சார் ஒர்க் முடிச்சிட்டாரு போலடி. கிளம்புறாரு போல. ஏய் வைஷு கூப்பிடு, அவர் போயிட்டு இருக்காரு. இல்ல தீபா, அவர்தான் கிளம்பிட்டாருல்ல. இப்ப எப்படி நம்ம கூப்பிடுறது? இல்ல வேண்டாம், அவரு கிளம்பிட்டாரு. கிளம்பட்டும். வைஷு என்னடி அலற? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்னாச்சு? அவர் கிளம்பிட்டாருன்னு ஃபீல் பண்றியா? நான் தான் உன்னை கூப்பிட சொன்னல, நீ பாட்டுக்கு அப்படியே நிக்கிற. கூப்பிட்டா தானே அவருக்கு தெரியும். ஏன் தீபா, நான் தான் காலையில அவர்கிட்ட எத்தனை முறை சொன்னேன், நான் உங்களுக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன், வீட்டுக்கு போக மாட்டேன், நான் உங்க கூட பேசணும்னு சொன்னேன் தானே. அப்போ அவரு எனக்காக வெயிட் பண்ணிருக்கணும்ல. அவருக்காக தானே இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி என் ஞாபகம் கூட இல்லாம அவர் கிளம்புவாரு? வைஷு உன் பிளேஸ்ல பாத்துருக்கலாம், நீ அங்க இல்லல. சரி நான் அங்க இல்ல, என் பேக் அங்க தானே இருக்கு. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு என்ன? வைஷு ஒருவேளை அவருக்கு வேற ஏதாச்சும் எமர்ஜென்சியா இருக்கலாம். நீ தான் சொன்னல அவங்க அண்ணாக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு. வேற ஏதாச்சும் எமர்ஜென்சியா என்னமோ. சரிடி கிளம்பலாமா? சரி வா. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தோம். நீங்க கிளம்பிட்டீங்கல்ல கவின். என்னை பத்தி நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்காக தானே கவின் இவ்வளவு நேரம் நான் இங்க இருந்தேன். ஆனா நீங்க நிறையவே மாறிட்டீங்க கவின். முன்னாடி இருந்த மாதிரி நீங்க இல்ல. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கடன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி அழுவது, உள்ளங்கை கட. ஹலோ மிஸ்டர் ஆதி. ஹலோ டாக்டர். என்ன ஆதி எப்படி இருக்கீங்க? யா ஃபீலிங் பெட்டர். ஓகே ஆதி, நீங்க இப்போ கொஞ்சம் ஓகே தான். ஸோ உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா? அப்பா ஓகே டாக்டர். எனக்கு எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கு. இங்க இருக்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை டாக்டர். எனக்கு புரியுது ஆதி, உங்க வைஃபும் சொல்லிட்டே இருந்தாங்க உங்களுக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்கன்னு. அதனாலதான் ஆதி இன்னும் 2 டேஸ்ல உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். ஓகே. அப்புறம் ஆதி ஒரு 3 மந்த்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும். ஏதாச்சும்னா நீங்க வீல் சேர்ல தான் போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கலாம். நம்ம எப்படின்னு பாத்துக்கலாம். ஓகேங்களா? டாக்டர் நோ ப்ராப்ளம், அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ஓகே மேடம். ஆனா ஆதி ஒரு விஷயம் நிஜமா உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். உண்மையாவே யூ ஆர் அ லக்கி பர்சன். டாக்டர். ஆமா ஆதி, உங்க வைஃப் உங்க மேல ரொம்ப கேரிங்கா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா டாக்டர், அந்த விஷயத்துல நான் லக்கி தான். என்னோட வைஃப் கிடைக்க உண்மையாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு எல்லாமே என் வைஃப் தான் டாக்டர். அப்புறம் ஆதி, உங்களுக்கு அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே சுத்தமா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஞாபகப்படுத்தணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க ஆதி. தேங்க் காட் உங்களுக்கு 1 டே மட்டும்தான் மறந்துருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம் ஆதி. நீங்க அதை ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சு ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. அதனால சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. எந்த ஒரு சிந்தனையும் உங்க மைண்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். ஓகே மிஸ்டர் ஆதி, அப்போ நீங்க பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் தான். ஸோ உங்களை 2 டேஸ்ல டிஸ்சார்ஜ் பண்றோம். ஓகே டாக்டர். மிஸ்ஸஸ் ஆதி. சொல்லுங்க டாக்டர். ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸோ ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ரூம்க்கு வந்து பார்க்குறீங்களா? என்னாச்சு டாக்டர்? ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்ன பேசணும்? என்ன அது நீங்க இப்பதானே நான் சொன்னேன் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு. உங்க வைஃபை கூப்பிடுறதுக்கான காரணம் அவங்க கிட்ட உங்களை பத்தி சில டீடைல்ஸ் சொல்லணும். ஐ மீன் எப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், அப்புறம் கால்க்கு கைக்கெல்லாம் அப்பப்போ மசாஜ் பண்ணணும், எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாதானே அது கரெக்டா பண்ணுவாங்க. அதுக்காக தான் கூப்பிடுறேன். ஓ ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், நான் வந்து பார்க்கறேன்.
ஓகே. மிஸ்டர் ஆதி, எனக்கு இப்போ அடுத்த பேஷண்ட்டை பார்க்கணும். ஸோ அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே டாக்டர்.